கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 23:34 வாசிக்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மன்னிப்பின் அனுபவம். மன்னிப்பு என்ற வார்த்தை இன்றைய காலகட்டத்தில் அநேகரால் கேலி செய்யப்படுகிற வார்த்தையாக மாறியுள்ளது. இதனுடைய மெய்யான அர்த்தத்தை புரிந்தவர்கள் யார் என்றால், யாரெல்லாம் மெய்யான மன்னிப்பை பெற்றார்களோ அவர்கள்தான். இந்த உலகத்தை படைத்த நம் இரட்சகர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவிடம் பரிந்து பேசும்போது நமக்காக மன்றாடுகிறார். அவர் மன்னிப்பின் மீது வைத்திருக்கிற மிக ஆழமான நம்பிக்கையை இந்த அனுபவத்தில் வெளிப்படுத்துகிறார். எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவார். உலக மக்கள் மன்னிப்பு என்ற வார்த்தையை தவறாக புரிந்து வைத்துள்ளார்கள். மன்னிப்பு என்பது தவறு செய்வதற்கான ஒரு திறவுகோல் என்று எண்ணுகிறார்கள். நம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால் அது நிச்சயமாக தவறாக இருக்காது. பேதுரு ஒரு முறை கிறிஸ்துவிடம், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தவறு செய்தான் என்றால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று கூறினார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து எத்தனை முறை நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார்? மெய்யாகவே இதனை நாம் உணர்ந்தோம் என்றால் பாவத்திற்காக நாம் மறித்திருக்கிறோம் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் உணர்த்தப்படும். பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணமே நமக்கு வராது. நாம் பாவத்திற்கு பழித்து இருக்கிறோம் என்று உண்மை நமக்கு தெரிய வரும். மன்னிப்புடைய வல்லமை நிச்சயமாகவே மிகவும் வலிமையானது. இயேசு கிறிஸ்து சகேயிடம் அதை காண்பித்தார். சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அவளோடு காட்டத்து மரத்தில் ஏறியதை அறிந்த இயேசு அவருடைய வீட்டிற்கு சென்று அவனோடே பந்தியிருந்தார். இந்த நிகழ்வு சகேயுவின் உள்ளத்தில் மன்னிப்பின் அனுபவத்தை உணர செய்தது. இயேசு அவனை நோக்கி, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். பிரியமானவர்களே, மன்னிப்பு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. ஆண்டவர் அவருடைய மன்னிப்பை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை தருகிறார். பரிந்து நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பின் வலிமையை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனாக மாற்றுகிற மன்னிப்பை வெளிப்படுத்த உதவி செய்யும் தேவனோடு இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.